ஓம் சரவணபவ. நான் உங்கள் பிரியா. இந்த வீடியோ மூலிமா உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்கள் எல்லார் வீட்லேயும் செல்வமும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கணும்னு அந்த முருகப்பெருமானை நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஸ்கிரிப்டிங் டெக்னிக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட எங்களை எக்ஸ்பெரிமெண்ட் செஷனும் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு டைரக்டர் நினச்சாருன்னா எப்படி படத்தோட கிளைமேக்ஸை அவரால் மாற்ற முடியுமோ அதே மாதிரி நம்மளோட லைஃப்பை நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும் இந்த ஸ்கிரிப்டிங் டெக்னிக் வச்சு. இப்போது ஒரு பேப்பர் பென் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. உங்கள் மைண்டை காம் ஸ்டேட் வர வரைக்கும் ப்ரீத்திங் எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்கிரிப்டிங் பண்ணுறதுக்கு ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப் ஃபாலோ பண்ணோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, டிசைட் வாட் யூ வாண்ட். ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டு காமாக இருக்கும்போது உட்காந்து யோசிங்க, உங்களுக்கு லைஃப்பில் இப்போது என்ன வேணும் அப்படின்னு யோசிங்க. அது ஜாபாக இருக்கலாம், மணியாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கலாம், என்னன்னாலும் இருக்கலாம். நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு ஃபஸ்ட்டு யோசிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப், இமேஜின் பண்ணுங்கள். அந்த ஜாப் இல்லை மணி இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். இப்போ ஜாபாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, நீங்கள் போயிட்டு வர்றது, நீங்கள் மீட் பண்ணுற பர்சன்ஸ் எப்படி இருக்கணும், எல்லாமே சிங்கிள் டீட்டெயில் முதற்கொண்டு நீங்கள் யோசித்து நீங்கள் அந்த ஹாப்பி ஃபீலிங்கை கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப், இப்போ நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி நிறையா பேருக்கு எந்த டென்ஸில் எழுதுறதுங்கிற டவுட் வரும். இப்போ நம்ம நிறையா பேர் சொல்கிறாங்க ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும் அப்போ தான் நடக்கும் அப்படின்றாங்க, இல்லை பாஸ்ட் டென்ஸில் தான் எழுதணும் அப்படின்றாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு எந்த டென்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீங்கள் இப்போ என் கையில் இவ்வளோ மணி இருக்குது, எனக்கு இந்த ஜாப் இப்போ இருக்குது அப்படின்னு நினச்சி எழுதினாலும் சரி, இல்லை எனக்கு இது கிடைக்க போகுது, நான் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன்னு நினச்சாலும் சரி, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த டென்ஸ் எழுதலாம். ஓகேவா? இப்போது நீங்கள் அந்த ஹாப்பி ஃபீலிங்கோட கண்ணை ஓப்பன் பண்ணுங்க. இப்போது நீங்கள் என்ன கண்ணில் பார்த்தீங்களோ அதை எழுதுங்க. டியர் யூனிவர்ஸ்னு போட்டு உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அவர்கிட்ட கண்டிப்பாக சொல்லலாம். நீங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் எழுதுங்க. எல்லாமே டீட்டெயில் பண்ணி நீங்கள் எழுதும் போது அந்த ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப நேரம் நீட்டிக்கும். அதுதான் நம்ம ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே. நீங்கள் மேக்ஸிமம் அது எழுதி முடிக்கிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகுமா, அந்த 15 to 20 மினிட்ஸுமே நீங்கள் ஃபோக்கஸ்டாக அதை இமேஜின் பண்ணி எழுதும் போது உங்களோட ஃப்ரீக்வன்சி ஹை ஆகும். ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கிற நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக சேரும். ஓகேவா? இதுதான் நம்ம ஸ்கிரிப்டிங் டெக்னிக். எக்ஸ்பெரிமெண்ட் செஷனுக்குள்ளே தான் போகிறோம். இந்த செஷன் மெயினாக எதுக்காகனா, நீங்கள் யூனிவர்ஸை டெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது. இது நடக்கும்போது நீங்கள் இன்னும் யூனிவர்ஸ் மேலே பிலீஃப் அதிகமாக வைப்பீங்க. அதுக்காக மட்டுமே இந்த செஷன். ஓகே, செஷனுக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு இடத்துல அமைதியாக உட்காருங்க. நல்லா ப்ரீத் பண்ணிக்கோங்க. மைண்டு காமாக வர வரைக்கும் நீங்கள் நல்லா ப்ரீத் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா, சாய்பாபாவாக இருக்கலாம், முருகராக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், மீனாட்சி அம்மனாக இருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. இப்போது அவங்கள நீங்கள் எந்த மாதிரி பார்க்கணுன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் பார்க்கலாம், இல்லை ஒரு கார் டேஷ்போர்டில் பார்க்கணும், இல்லை எதிர்ச்சியாக ஒரு இடத்துல பார்க்கணும். அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இது நார்மலாக இருக்கக்கூடாது. எல்லாமே ஆமாம் எல்லாருமே பார்க்குறதானே அப்படிங்கிற காமனாக விஷயம் இருக்கக்கூடாது. அதனால் ஒரு சின்ன டீட்டெயிலிங் நீங்களே மனசில் வச்சுக்கோங்க. மனசில் வச்சுட்டு இப்போ கண்ணை திறங்க. இப்போது ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாரை பார்த்தீங்க, எப்படி பார்த்தீங்க,
எல்லாமே எழுதுங்க வித் அந்த டீட்டெயில். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் தெரியும் நீங்கள் நினச்ச விஷயந்தான் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஓகேவா? ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ்னு போட்டுருங்க. உங்களுக்கு அது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.